முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ரத் அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹாவை பார்த்து சொல்லுவாங்க, அஸ்மா லா துக்ஸீஹி, நல்ல காரியங்கள்ல செலவு செய்யறதுல நீ கணக்கு பார்க்காத, கஞ்சத்தனம் செய்யாத. ஃபஇன்னல்லாஹ யுஹ்ஸீக, நீ அப்படி செய்தால் அல்லாஹ்வும் உனக்கு கணக்கு பார்த்து தான் கொடுப்பான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. 8 விஷயங்களை விட்டு பாதுகாப்பு தேடின ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கஞ்சத்தனம் ஒரு மூமினுடைய வாழ்க்கையில வந்துடவே கூடாதுன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒவ்வொரு நாள் காலையில 2 மலக்கு அல்லாஹ் அனுப்பி வைக்கிறான். ஒரு மலக்கு இப்படி துஆ செய்கிறார், அல்லாஹும்ம அதி முன்ஃபிகன் ஹலஃபா, யா அல்லாஹ் விசாலமாக செலவு செய்கிற இவர் வாழ்க்கையில நீ பரக்கத்தை கொடு என்று ஒருவர் துஆ செய்கிறார். இன்னொரு மலக்கு அல்லாஹும்ம அதி மும்சிகன் தலஃபா, யா அல்லாஹ் கஞ்சத்தனம் செய்கிற இவனுடைய வாழ்க்கையில் இவன் பொருளாதாரத்திற்கு அழிவை கொடு என்று ஒரு மலக்கு துஆ செய்கிறதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். வசதி இருக்குது இல்ல, எவ்வளவு தூரத்திற்கு அல்லாஹ் தந்திருக்கிறானோ நமக்கு தந்த அளவிலாவது அல்லாஹ் கொடுக்க சொல்லி குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், லியுன்ஃபிக் து ஸஅத்தின் மின் ஸஅத்தி, வசதி உள்ளவர்கள் வசதியாக செலவு செய்யட்டும். வமன் குதிர அலைஹி ரிஸ்குஹு, வசதி இல்லாதவர்கள் கையை சுருக்கிற வேண்டாம். ஃபல்யுன்ஃபிக் மிம்மா ஆதாஹுல்லாஹ், அல்லாஹ் அவருக்கு எவ்வளவு கொடுத்திருக்கிறானோ அதற்குள்ள செலவு செய்யுங்கிறான் அல்லாஹ். சயஜஅலுல்லாஹு பஅத உஸ்ரி யுஸ்ரா, நீங்க அப்படி செஞ்சா உங்க கஷ்டத்துல இருந்து அல்லாஹ் உங்களுக்கு வசதியை தருவாங்கிறான் அல்லாஹ்.